ஹாய் குட்டீஸ், வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு கணக்கு சரியா 90 டிகிரி இருந்தா அது செங்கோணம். அடுத்து நம்ம பார்க்க போறது நேர்கோணம். 2 கதிர்கள் சந்திக்கும் புள்ளியில 180 டிகிரி அமைந்தால் அது நேர்கோணம். இங்க பாருங்க, 2 கதிர்கள், இந்த 2 கதிர்களும் எப்படி இருக்கு? ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்கு இல்லையா? இது ஒரு கோடு போல இருக்கா? இதுதான் நேர்கோணம். இதோட டிகிரி எவ்வளவு அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன், 180 டிகிரி. சரிங்களா? இப்போ நம்ம கோணங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் கோணங்கள் உருவாகும். அது என்னென்ன கோணங்கள் உருவாகி இருக்கு அப்படின்னு எடுத்துக்காட்டுகளோட பார்ப்போமா? முதல் படத்துல ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்களா, அது கட்டங்களா பிரிச்சிருக்காங்க பாருங்க. அந்த கட்டத்துக்கு இடையில எல் மாதிரி ஒரு ஷேப் பண்ணிருக்கா, அது செங்கோணம். கத்திரிக்கோள்ல 2 முனைகளுக்கு நடுவில் என்ன இருக்கு? குறுங்கோணம். அடுத்த கடைசியா கொடுத்துருக்காங்களா கட்டர்ல என்ன இருக்கு? விரிகோணம். விரிவா இருக்கு பாருங்க, அது குறிகளா இருக்கு, இது விரிவா இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? செங்கோணம், விரிகோணம், குறுங்கோணம்னுட்டு நம்ம அடையாளம் காணலாம். இப்ப வரக்கூடிய வடிவங்கள்ல நம்ம கோணம் கண்டுபிடிப்போம். முதல்ல இணைகரம் கொடுத்துருக்காங்களா, அதுல இருக்கக்கூடிய கோணம் விரிகோணம். அடுத்து இருக்கக்கூடிய சாய் சதுரத்துல குறுங்கோணம். எண்கோணத்துல என்ன கோணம் இருக்கு? விரிகோணம். செவ்வகத்துல என்ன கோணம் இருக்கு? செங்கோணம். இப்போ நம்ம பாகைமானியில கோணங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த சிவப்பு குறி காமிச்சிருக்கேன் இல்லையா, 90 டிகிரி. இந்த 90 டிகிரிக்கு குறைவா இருந்தா அது குறுங்கோணம். அதே 90 டிகிரிக்கு மிகையா இருந்தா, அதிகமா இருந்தா அது விரிகோணம். சரியா 90 டிகிரி அமைந்தால் அது செங்கோணம். இப்படி நம்ம பாகைமானி மூலமா தான் கோணங்களை நம்ம அளவிடுவோம், கோணங்களை கண்டுபிடிப்போம். இப்போ 90 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே குறுங்கோணம். இங்க கொடுத்துருக்குங்க இல்லையா, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 75 டிகிரி, இது எல்லாமே
குறுங்கோணம். சரியா 90 டிகிரி அமைந்திருந்தால் அது செங்கோணம். 90 டிகிரிக்கும் கூடுதலாக அமைந்திருந்தால் 120 டிகிரி, 130 டிகிரி, 170 டிகிரி, இதெல்லாம் விரிகோணம். இப்போ வரக்கூடிய படங்களை பார்த்து நம்ம கோணங்களை எழுதுவோம். முதல்ல என்ன இருக்கு? குறுங்கோணம். அடுத்து செங்கோணம். இப்போ ஒரு கடிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, கடிகாரங்கள்ல முட்கள் காட்டக்கூடிய I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby I have a taste. All the highs and the lows, no you'll never be the same. I don't really wanna hurt you but I can't control the pain. If you're sticking by my side maybe we could be okay. Okay, maybe you could be the change I need today. I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay through all the pain. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away, as you fade away. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் எழுதிடுங்க. எழுதி கரெக்ஷன் வாங்கிடுங்க. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.